வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்கான 2026க்கான பலன்கள விரிவா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு கன்னி ராசிக்காக தான் 2026 புத்தாண்டுக்கான ராசி பலன்கள தான் பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு காத்திருக்கும் கண்டம் என்னன்னு தெரியுமா? ஜூன் மாதம் வரை கப்பு சிப்புன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. அதை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். 2025ஆம் ஆண்டு நிறைவடை இன்னும் ஒரு மாதமே இருக்கிற காலத்துல மார்கழி 17ஆம் தேதி உங்களுக்கு 2026 பிறக்க போது. இந்த புத்தாண்டுல முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற போது. அந்த வகையில இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள், அதுக்கப்புறம் பரிகாரங்கள் குறித்து முழுமையா பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆறது வழக்கம். இந்த கிரக மாற்றம் 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில 2026ஆம் ஆண்டு முக்கிய கிரக பிரகைச்சிகள் நடக்க போகுது. 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்க போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு. 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுல நிலம் மற்றும் தங்கத்துல முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டுல இருக்காரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற போகுது. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. மீண்டும் அதே குரு பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்துல போறாரு. இந்த வகையில இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் காத்திருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளோட படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை போன்ற அனைத்து தடைகளும் தவிடுபடியாக போது. அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் ஏற்படும். கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காத்திருந்தவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போது. உங்களுக்கான ரைட்ஸ் எல்லாமே கிடைக்க போது. அரசியல்ல நீங்க தான் வெற்றி பெற போறீங்க. தேர்தல்கள் பாத்தீங்கன்னா வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அமைச்சர்களோட பதவி கிடைக்கும் யோகமும் இருக்கு. திருமண யோகம் பொறுத்து இது பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வரும். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்க போது. குரூப் தேர்வுகள்ல வெற்றி பெறும் யோகமும் இருக்கு. ஆடிட்டிங்ல படிக்கிறவங்க தேர்ச்சி பெறும் யோகமும் ஏற்படும். திருமணத்துல இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். மறுமணத்தில் வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கும். தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்துல பாத்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். ஜூன் மாதம் வரை கவனம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அலர்ஜி, அதுக்கப்புறம் ஒவ்வாமை, தலைவலி, மயக்கம் போன்ற பாதிப்புகள்ல இருந்து மிகுந்த கவனமா இருக்கணுங்க. குடும்பத்துல காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஜூன் மாதம் முதல் மிகுந்த கவனமா இருக்கணும். ஜூன் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்ப விஷயத்துல ரோஷம் காட்டாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்பவுமே நல்லது. பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு ரொம்பவுமே அனுகூலம் உண்டு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போது. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லணும். கோபம், ரோஷப்பட்டு இருப்பது நன்மை பயக்குமான இல்லை. பெருமாள், நரசிம்மர், விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு திவ்ய தேசங்களுக்கு போறது, பிடிச்ச இடங்களுக்கு செல்றது, பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்குங்க. நீங்க தொடர்ந்து பெருமாளை வழிபடுறது ரொம்பவுமே நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு கலவையான வருஷமாக தான் இருக்கும். நல்ல பலன்களை தான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த விதமான சொந்த காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட கிரக பயிற்சிகளை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். இது கன்னிராசிக்கான பொதுவான பலன்களை தான் கூறப்பட்டிருக்கு. அதனால் ஒரு சில பேருக்கு இதில் கூறப்பட்டிருக்கிற பலன்கள் அடிப்படையில் நடக்காமல் கூட போகலாம். அதனால் உங்களோட கிரக நிலைகளை பொறுத்து உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதித்து பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்குனீங்கன்னா அது எல்லாமே உங்களை வெற்றியில தான் கொண்டு போய் முடிய போகுது. ரொம்பவுமே நல்ல வருஷமா உங்களுக்கு அமையறதுக்கு நல்ல நேரம் சேனல் சார்பாக நான் உங்களை வாழ்த்திக்கிறேன். அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி.